நீர் இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீர் சொல்லியிருக்கிறீர், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீர் இல்லாம எங்களால ஒரு சின்ன கல்லை கூட அசைக்க முடியாது. எங்கள் நினைவும் எங்களுடைய உயிர்ப்பும் எங்களுடைய மீட்பும் எங்களுடைய எல்லாமே நீங்க தான் சுவாமி. இன்னைக்கு நாங்க பாடின அத்தனை பாடல்களையும் ஆண்டவரே தேவனே, எத்தனையான ஒரு அர்த்தமுள்ள பாடல்கள். அவர் என்னை கண்டார், பாவத்தில் இருந்த என்னை அவர் கண்டு என்னை மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து எனக்கு வெற்றி தந்தார், ஜெயம் கொடுத்தார், வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார், முடிவில்லாத இரக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில தந்து என்னை இதுவரைக்கும் நடத்துகிறவர், உன்னதமானவருடைய மறைவில் வைத்து என்னை பாதுகாக்கக்கூடியவர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. தேவரீர், உம்முடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லும். இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை நோக்கி நாங்கள் ஓடி வருகிறோம். எங்களுக்கு வேற தஞ்சம் இல்லை, உலகத்துல வேற எங்கேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிற வார்த்தைகள் எங்கும் இல்லை ஆண்டவரே. பேதுரு சொல்றது போல நாங்கள் எங்கே போவோம், யாரிடத்துல போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டே. ஆமா ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களை வாழ வைக்கிற வார்த்தை, எங்களை வழி நடத்துகிற வார்த்தை, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற வார்த்தை, அதை நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில விட்டு தாரும் ஆண்டவரே. எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். இங்க நின்றுட்டு இருக்கிற இந்த மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிற காதுகளை உடையவர்களாக மாற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடும் என்னோடும் நீர் இடைப்படும். உடைய வார்த்தை நீர் எங்களுக்கு முத்தரித்துக் கொடும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் எனக்கு திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்துல அது ரொம்ப என்னோட பேசினது. இந்த வார்த்தை உண்மையிலேயே ரொம்ப ஆழமானது, ரொம்ப அழகானது. நாம் வாசித்த வேத பகுதியில தான் அந்த வார்த்தை இருக்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனம். உங்களில், நல்ல கவனிங்க, அது யார் இடத்துல கிடையாது, உங்களில். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. துவங்கினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. என்ன துவங்கினாரு? இன்னிலிருந்து நான் உனக்கு 3 வேளையும் பிரியாணி தரேன் அப்படி சொன்னாரா? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவர், நற்காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில துவக்கினவர். அவர் துவக்கினவர் அப்படியே விட்டுறது இல்லை. நிறைய நேரம் இந்த டிசம்பர் 31 ஜனவரி 1 வந்தா நம்ம நிறைய முடிவுகள்லாம் எடுப்போம் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த புது வருஷத்துல இந்த மாதிரி அட்டூழி எல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் இனிமேட்டு பண்ண மாட்டேன், நான் எப்படியாவது இதுல இருந்து என்ன மாத்திப்பேன் அப்படின்னு சொல்லி சில முடிவுகள்லாம் எடுத்தோம். எடுத்த அனுபவங்கள்லாம் இருக்கா? இருக்குது. ஓகே. எடுத்து எத்தனை நாள் செஞ்சோம்? ஜனவரி 1 வீக்லயே முடிஞ்சு போயிடுச்சுங்க. 1ஆம் தேதி எடுத்தது அந்த வாரம் முடியறதுக்குள்ள முடிஞ்சு போய். ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு காலையில சீக்கிரமா எழுந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருந்தாவது நான் ஒரு 5:30க்காவது, 5:30க்கு தான் கொஞ்சம் சூரியன் எட்டி பார்க்கும், அதுக்காவது அப்பயாவது எழுந்து நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் முதல் ஒரு 4 நாள் அலாரம்லாம் வச்சு, அடேங்கப்பா பார்க்கணுமே, அம்மாவுக்கு பாக்குறப்ப பிள்ளைய பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கும். அடே என் பிள்ளையா இது 5:30க்கெல்லாம் எந்திரிக்கிறேன், அலாரம் எல்லாம் வைக்கிறான் அப்படின்னு 4 நாள் வியாழக்கிழமை பார்த்தா என்னாச்சு? பெட்ஷீட் திறக்காம இன்னும்
கொரட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா, போதும் 3 நாள் ஜெபம் பண்ணிட்டேன். நிறைய நேரம் காரியங்களை ஆரம்பிப்போம், முடிக்க மாட்டோம், தொடர்ச்சியா செய்ய மாட்டோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தொடங்கினவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் தொடங்கினதை முற்று முடிய செய்து முடிப்பார். சரி, இந்த செய்தி ஆரம்பிக்க முன்னாடி அந்த வீடியோ ரெடியா? சரி, ஒரு வீடியோ ஒண்ணு போடணும், அது கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வரையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தொடங்கும் போது தொடக்க நிலையில நம்ம நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு? இயேசுங்கிற நாமம் நாம அறிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு? வெளியே சொல்ல முடியாதுங்க, அப்படி இருந்துச்சு இல்லையா? சுருக்கமா சொன்னா வெளியே சொல்ல முடியாது, மானம் கேடாயிடும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனால் இயேசு வந்த பொழுது ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சது. அந்த இயேசுங்கிற நாமம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த வார்த்தை, அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்க ஆரம்பிச்சது. அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது. அப்போ அப்படி அந்த நாமம் செய்யலன்னா என்ன ஆயிருக்கும்? எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் முடிஞ்சிருக்கும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் 31 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஏசு அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அன்னைக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு சுடுக்குன்னு செகண்ட் அவர் லேட் பண்ணி இருந்தாருன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தொடங்கும் போது நிச்சயமா முடிப்பார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தொடங்கினவர் முடிப்பார், கவலைப்படாதீங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியோட தலைப்பு, தொடங்கினவர் முடிப்பார். He who started will finish. நம்முடைய வாழ்க்கையில தொடங்கினவர் என்ன தொடங்கினார்? அவர் ஒரு நற்கிரியை தொடங்கினார், ஒரு நல்ல ஒரு குட் வொர்க்கை தொடங்கினார். அந்த தொடங்கின தேவன் அப்படியே விட்டுறவர் இல்ல, பாதியில போயிடுறவர் இல்ல, அறகுறையா முடிக்கிறவர் இல்ல, அதை நேர்த்தியாய் அழகாய் முடிக்கிறவர். அதுதான் அவருடைய செயல்கள். இங்கே பவுல் அதை குறித்து இந்த பிலிப்பியர் நிருபத்துல சொல்லும் பொழுது, பவுல் கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்குது. அவர் எப்பெல்லாம் போய் வேற இடங்கள்ல புது இடங்கள்ல தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தை செலக்ட் பண்றதுல பவுல் ரொம்ப கை தேர்ந்தவர். எப்படி செலக்ட் பண்ணுவார்னா, அந்த இடம் எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரு 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 கமர்ஷியல் சென்டரா, அதாவது நல்ல ஒரு வியாபார ஸ்தலமாக, நல்ல ஜனக்கூட்டங்கள் இருக்கிற ஸ்தலமாக, ஒரு நடு மையமாக அப்படி இருக்கணும்னு சொல்லிதான் அப்படிப்பட்ட பட்டணங்களை தேர்ந்தெடுப்பார். இந்த பிலிப்பி பட்டணங்கிறது ஒரு நல்ல ஒரு வியாபார ஸ்தலம். நம்ம ட்ரெயின்ல சொல்லுவோம் அது ஒரு நல்ல ஜங்ஷன், விழுப்புரம் ஜங்ஷன் சொல்றோம். ஏன் விழுப்புரத்தை ஒரு ஜங்ஷன் சொல்றோம்னா, அங்கிருந்து எல்லா இடத்துக்குமான பாதைகள் உண்டாகும். அங்கிருந்து நீங்க தஞ்சாவூர் போனாலும் போகலாம், திருச்சிக்கு போனாலும் போகலாம், சேலத்துக்கு போனாலும் போகலாம். அப்படி அது மாறும். அப்ப அந்த ஜங்ஷன் வந்து அங்கிருந்து அநேக இடங்கள் வழிகளை உண்டாகும். அது வந்து ஒரு ஜங்ஷன் சொல்லுவோம். அது மாதிரிதான் பவுல் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு தெரிந்து கொள்ளுகிற ஸ்தலம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏரியாஸ், இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ் தான் தேர்ந்தெடுப்பார். அப்படி இந்த பிலிப்பு பட்டணம் வந்து ஒரு ஒரு பெரிய வியாபார ஸ்தலம். அங்கே ஒரு தங்கம் சுரங்கமும் வெள்ளி சுரங்கமும் அந்த நாட்கள்ல இருந்ததாக சொல்றாங்க. இப்ப இல்ல, போயிட போறீங்க இல்லையா? சரியா? பிலிப்பு பட்டணத்துல அன்னைக்கு இருந்துச்சு, ஒரு தங்க சுரங்கமும் இருந்துச்சு, வெள்ளி சுரங்கமும் இருந்துச்சு. அதனால அங்க வியாபாரம் நிறைய நடக்கும், நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க. அநேக இடங்கள்ல இருந்து, அநேக நாடுகள்ல இருந்து மக்கள் வருவாங்க. நல்ல ஒரு வியாபார ஸ்தலமா இருந்தது. இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு பிலிப்பு பட்டணம் என்கிற பெயர் வந்தது யாராலன்னா, பிலிப்புங்கிற ஒரு மனுஷனால. அவர் யாருன்னு கேட்கிறீங்களா? அவர் வந்து அலெக்சாண்டர் தி கிரேட். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் யாரா? எனக்கு அவரை தெரிஞ்சு எனக்கு என்ன கிடைப்பது? அவர் சாம்பார் கொடுக்க போறாரா, இல்ல வீட்டுல வந்து சமைச்சு தர போறாரா? இல்லங்க, சரித்திரம் தெரிஞ்சுக்கணும். கிரேக்க அரசாங்கத்தை அமைத்தவர், கிரேக்க ராஜ்யத்தை சிருஷ்டித்தவர், இந்த நம்ம நாட்டுல
கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கின அலெக்சாண்டர் தி கிரேட், அவங்க அப்பா தான் இந்த பிலிப்பி பட்டணத்தை கண்டுபிடிச்சார். அதனாலதான் இந்த பட்டணத்துக்கு பிலிப்பியர் அப்படின்ற ஒரு பட்டணத்தினுடைய பேர் வந்திருக்கு. சரி, இப்ப நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம், தொடர்ந்து நம்ம செய்திக்குள்ள போகலாம். பாருங்க, அந்த குயவன் வைக்கும் போது அந்த களிமண் எப்படி இருக்குது? ஷேப்லெஸ்ஸா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, வெறும் மண்ணு தான். இப்போ அதை அவர் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒண்ணுமில்லாத வெறும் மண்ணா இருக்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கைகளால அதை உருவாக்குகிறார். அதனால கவனமா பாருங்க, அதை செய்யறதுக்கு அவர் எடுத்துக்கொள்கிற 5 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அதுக்காக அவர் நுணுக்கமான காரியங்களை செய்யறார். ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப நுணுக்கமா, கருத்தா, ஒவ்வொரு அசைவையும் பாருங்க. அந்த கை, அந்த மேல இருக்கிற அந்த வலது கையால இடது கையுடைய கட்டை விரல அமுக்குறார். அப்போ அந்த உருவாகப்படக்கூடிய அந்த பாத்திரத்தினுடைய ஒவ்வொரு அளவுகளும் அது எப்படி வரணுங்கிறது அவர் மனசுல ஒரு கற்பனை இருக்கு. இப்படித்தான் அதை செய்ய போறேன் அப்படிங்கிற மனசுல அவருக்கு அந்த கற்பனை. அதை அப்படியே அந்த மண்ணை கொண்டு அந்த கற்பனையை தத்ரூபமாக கண்ணுக்கு முன்னாடி அதை நிஜமாக அதை மாற்றுகிறார். தன்னுடைய மனசுல வந்த அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையை, அந்த செயலை அப்படியே தன்னுடைய கைகளின் மூலமாக அதை கொண்டு வந்து நிறுத்துறார். கொஞ்சம் கொஞ்சமா அங்கே ஒரு அழகான பாத்திரம் உருவாவதற்கு ஒவ்வொரு காரியத்தையும் அந்த கை எத்தனை மூமெண்ட்ஸ் எடுக்குது பாருங்க. முதல்ல கட்டவரல அமுக்கினாரு, இப்போ உள்ளங்கை வச்சு அமுக்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் அதை செய்யும் போது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவிலையும் அவர் அந்த எந்த பாத்திரம் அவரை உண்டாக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுல எந்த குறையும் இல்லை, அதுல எந்த செகண்ட் தாட்டும் இல்லை. அவர் செய்ய நினைச்சத கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு இருக்கிறார். இது உடனே அப்படியே வச்ச உடனே நடக்கிற காரியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நாள் பட நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கையினுடைய பக்குவம், அந்த கை வேலை அங்க நடக்க அது கொஞ்சம் சிறுக அது உருவாகும். இந்த வீடியோ ரொம்ப நேரம் இல்ல, இதுவே செய்தி நினைச்சிட்டு போறீங்க, முடிஞ்சிடும். ஆனா இதை நான் கவனிக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ உள்ள அந்த பாத்திரத்தினுடைய உள்ள எப்படி வரணும்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்கிறார். அதுக்கும் அதே 2 கைதான். ஆனா அதை வச்சிருக்கிற பொசிஷன், ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பொசிஷனை வச்சு, இப்ப பாருங்க, இப்போ இடது கையை வச்சு உள்ள 4 விரலை வச்சு அமுக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய. அந்த வீலோட ஸ்பீடை கூட கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்ச ஸ்பீடு இப்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறையுது. இப்போ அழகான ஒரு பாத்திரமா மாறுது, மீன் சட்டியா மாறுதுன்னு சொல்லலாமா? மீன் குழம்பு செய்யக்கூடிய ஒரு சட்டி. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வாய் பகுதி கொஞ்சம் கொஞ்சமா அதை அவர் வணைகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உண்டாக்குறதுக்கு, ஒரு அழகான பாத்திரத்தை உண்டாக்குவதற்கு, வெறும் மண்ணினால அது உண்டாக்குறதற்கு இத்தனை வேலைப்பாடுகள் அதற்கு அவசியம், இத்தனை ஜாக்கிரதை அதற்கு அவசியம், இத்தனை கவனம் அதற்கு அவசியம். அவர் கவனம் கொஞ்சம் கூட சிதறல. அவருடைய பார்வை, அவருடைய கைகள், அவருடைய எண்ணம் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல சென்று என்ன செய்யணும்னு அவர் மனசுல ஒரு கற்பனையா ஒரு படத்தை வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே தத்ரூபமாக அந்த மண்ணின் மூலமாக அந்த வீல்ல உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமா அதை அழகுபடுத்துகிறார். அதனுடைய சின்ன சின்ன திருத்தல்கள், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணி அதை கரெக்டான டெப்த்துக்கு, இப்போ ஒரு சின்ன ஒரு பொருளை வச்சு அதனுடைய ஷேப்பை சரியா பண்றார். இப்ப ஒன்னொன்னும் அவர் எடுத்துக்கொள்கிற முயற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஆரம்பத்துல இருந்த அந்த மண்ணுக்கும் இப்ப நம்ம பாக்குற இந்த பாத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. போதும். இப்ப அதுல இருந்து அழகாத இந்த பாத்திரத்தை வெட்டி எடுத்துட்டார். அப்போ அது முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு?
வெறும் மண்ணு. அந்த மண்ணு எங்க இருந்திருக்கும்? ஏதோ ஒரு மூலையில, யாருமே பார்க்காத ஒரு இடத்துல, அது மேல முள்ளு கல்லு எல்லாமே இருந்துச்சு. முதல்ல அந்த மண்ணை போய் தேடி அதை சுத்தப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அதை இந்த பதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. இப்ப நம்ம சப்பாத்தி மாவு பிசைறோம் வீட்டுல, பிசைறீங்களா இல்லையா? நாங்களாம் ரெடிமேட் தாங்க வாங்குறோம்ங்களா? அப்போ அந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது முதல்ல போயும்போது கையெல்லாம் அப்படியே இருக்கும். ஐயோ அந்த சப்பாத்தி மாவுக்குள்ள கை விட்டாலே. ஆனா அந்த பக்குவம் வரும் பொழுது அழகா அதன் மூலமா செய்யப்படுகிற அந்த ருசியான பதார்த்தம் உருவாகிறது. அப்போ எதுவுமே எந்த ஒரு காரியத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், ஆரம்பம் பார்க்கிறதற்கு நமக்கு கவர்ச்சியா, இது சரியா வருமா, இது நல்லா நடக்குமா, நம்ம நினைச்சபடி இது ஆகுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று தேவவசனம் சொல்லுது. ஏன்னா இதை ஆரம்பிக்கிறவர் ஒரு மனிதன் அல்ல, இதை ஆரம்பிக்கிற மனித கைவேலை அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய கைவேலையா இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனாலே உருவாக்கப்படுகிறோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நற்கிரியையை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்தவர் அதை அப்படியே நிறுத்துறது கிடையாது, அதை முடிவு பரியந்தம். என்னைக்கு வரைக்கும்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் யாரு? தொடங்கினவர் அந்த இயேசு கிறிஸ்து தான். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். எந்த நாள் பரியந்தம்? இரண்டாவது வருகையின் பரியந்தம் இல்லையா? இரண்டாவது வருகையின் பரியந்தம் வரைக்கும். அப்ப எப்ப வரப்போறாரு? உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காரா? எப்ப வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரா? எப்ப வருவான்னு தெரியாது, ஆனால் வருவார். எப்படி வருவார்? ஒரு திருடனை போல வருவார். அப்படிதான் இயேசு சொல்லியிருக்கார். அந்த நாள் ஒரு திருடனை போல. திருடன் வீட்டுக்கு லெட்டர் போட்டு, என்னமா அடுத்த வாரம் இன்னைக்கு 4ஆம் தேதி, 6ஆம் தேதி காலைல 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு வருவாரு? வரமாட்டார் இல்லையா? திருடன். ஆனா இயேசு கிறிஸ்து திருடன் கிடையாது. திருடனை போல, அதாவது நீங்கள் நினையாத நாளில, நீங்க நினைக்காத ஒரு வேளையில அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கார். அப்ப அந்த நினைக்காத நாள், அந்த நாள் எப்ப வரும்னு தெரியாது. அந்த நாள் வரைக்கும், தொடங்கின நாளிலிருந்து அந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னத்தை தொடங்கினாரோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடித்து அவரோடு எடுத்து செல்லப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அதனால உங்க வாழ்க்கையில தொடங்கினவர் அவர் நிச்சயமாக முடிப்பார். அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அவர் நம்ம முடிவு பண்ணி நாம சொல்லி அவர் நம்ம தேடி வரல. நற்கிரிய வாழ்க்கையில தொடங்குங்க ஆண்டவரே நம்ம யாரும் கேட்கல. அவர் நம்மை தொடங்கினார். அவரே நம்மை தேர்ந்தெடுத்தார். நம்மை தொடங்கி நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை செய்தார். அதான் பவுல் இந்த காரியத்தை சொல்லும் போது, நற்கிரியை தொடங்குற காரியத்தை இன்னொரு இடத்துல ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இப்படியாக சொல்லுகிறார். அந்த நற்கிரியை எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஜீவ பலியாக. அப்படி அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கட்டம் போட்டுக்கலாம், இல்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எப்படி கேட்கிறார் பவுல்? நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக இயேசுவுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்ப அங்கே பவுல் என்ன சொல்றார்? அங்கே ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் பவுலுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற விசுவாசி, அவன் எப்படி இருக்க வேண்டுமா? தன்னையே பலியாக கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்கீகரிப்போம். acceptable unto God அப்படின்னு போட்டிருக்கு. பரிசுத்தமும் அந்த வசனத்துல போட்டிருக்கு இல்லையா? வாசிங்க. சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான, சொல்லுங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாகவும் அவருக்கு பிரியமுள்ளதாகவும் படியாக, ஜீவ பலியாக, செத்து போனதா இல்ல, உயிரோடு இருக்கும்படியா அப்படியே பலியாக கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதுதான் தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்கிறார். அப்போ இந்த கண்ணோட்டத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பவுலுடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்களும் நானும் நம்மையே ஜீவ பலியாக கொடுப்பது. எப்படி கொடுக்கிறது? இப்ப உலகத்துல செய்யற மாதிரி கத்தி வச்சு கீறிட்டு குத்திக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்ல. அதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார் நமக்காக. சிலுவையில அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் நமக்காக சிலுவையில முழுவதுமாக பிற்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நாம ஜீவ பலியா கொடுப்பது என்னன்றா, நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மையே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கிறது? அதை கொடுக்கிறதுக்கான வழியையும் தேவனே செய்திருக்கிறார். அதுக்கு தான் கிருபை. அதுதான் கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நாம் இன்னைக்கு ஆண்டவரை அறிந்திருக்க முடியாது. அந்த கிருபை இல்லைன்னா அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்க முடியாது. கிருபையாக, கிருபைனா என்ன? அன்டிசர்வ்டு ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது தகுதி இல்லாத மனிதனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. கிருபைனா அர்த்தம் என்ன? அன்டிசர்வ்டு ஃபேவர். இப்போ நீங்க ஒரு தாலுகா ஆபீஸ்க்கோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்க, ஒரு மனு எடுத்துட்டு போறீங்க. நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்தா அதை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுவானோ இல்ல ஃபைல்ல போட்டு பரணையில போட்டுருவானோ தெரியாது. அதுவே உங்களுக்கு அங்க தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருந்தா எப்படி போவோம்? ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன்பா, தைரியமா போ. அப்ப என்னுடைய நான் கொண்டு போய் கொடுத்த அந்த மனு எனக்கு என்ன காரியமோ அது எனக்கு கண்டிப்பா நடக்கும். அதுதான் கிருபை தான் நமக்கு தேவனிடத்துல நம்மை கொண்டு போய் சேர்த்தது. அதனாலதான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது. சொல்லுங்க சத்தமா, மனப்பாடமா தெரிஞ்சவங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அப்பா, 25 வருஷம் பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரே ஒரு பலன். அப்போ இது கிருபையினாலே கிடைச்சது. அப்ப அந்த கிருபை தான் நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு வாய்க்காலா இருக்குது. அந்த கிருபையினாலதான் நம்ம பிழைத்திருக்கிறோம். இப்போ இந்த நற்கிரியை செய்யும் போது அந்த நற்கிரியை தேவன் எப்படி எல்லாம் செய்யறாருன்னு 3 டாபிக்ல பார்க்க போறோம். முதல் டாபிக், ஒன்றுமில்லாததிலிருந்து தேவன் அற்புதங்களை செய்வார். wonders from out of nothing. ஒன்றுமில்லாதிலிருந்து தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர். wonders out of nothing. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. இது 3 நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இருந்துச்சு. கரெக்டா? ஒழுங்கில்லாம இருந்தோம், வெறுமையா இருந்தோம், இருள கடந்தோம், இல்லையா? இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படிதான் அலங்கோலமா நம்ம வாழ்க்கை இருந்தது. அலங்கோலமா இருந்த இந்த பூமியை தேவன் தன்னுடைய வார்த்தை அனுப்பி, அடுத்த வசனம் சொல்லுது, 3 வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வார்த்தை ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் இருந்த அந்த பூமி அந்த வார்த்தையினால என்ன ஆயிடுச்சு? இப்ப வெறும் வெளிச்சத்தினால நிரம்பிருச்சு. ஒரு காலத்துல நாம இப்படி இருளில் வெறுமையாய் ஒழுங்கில்லாம வாழ்ந்தும் போது தேவனுடைய வார்த்தை நம்மை சந்தித்து நம்மை உருவாக்கினது.
இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறது. அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்குறது. அந்த வார்த்தை தான் நம்மை உருவாக்கினது. வாசிக்கலாம் எரேமியா 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருக்கையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் உங்களை மறுபடியும் திரும்ப வணைய பரலோகத்திலிருந்து ஒரு குயவன் வந்திருக்கிறார். நம்ம கெட்டு போய் கிடந்தோம், அழுகி போயிருந்தோம், நாற்றம் அடித்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து நம்மை அவருடைய மனசுல இருக்கிற எண்ணத்தின்படி, நமக்காக அவருடைய மனசுல என்ன இருக்குதோ அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை வைத்து சரியாய் கண்டபடி, குயவன் அதை தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இதுதாங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம். எத்தனை தடவை தான் உன்னை மன்னிக்கிறது? நீ எத்தனை தடவை தான் நான் சொன்னியும் கேட்க மாட்ற, திரும்ப திரும்ப அதே தப்பு தான் செய்யற, திரும்ப திரும்ப அதே இடத்துல தான் போய் விழுற, திரும்ப திரும்ப செய்யக்கூடாததையே நீ செய்யற. எத்தனை தடவை தான் நான் உருவாக்கி அந்த பாத்திரம் மறுபடியும் மறுபடியும் கெட்டு போயிற்று அப்படின்னு குயவன் நினைச்சு அந்த களிமண்ணை தூக்கி போடுகிறது இல்லை, அதை மண் என்று அறிந்திருக்கிறார். ஏன்னா மண்ணு தான், அதுல ஒன்றும் இல்லை. நீங்களும் அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றார், ஆண்டவரே என்னை மண் என்று நினைவு கூறுங்களப்பா, என்னை மண் என்று நினைவு கூறுங்கள் என்று சொல்றான். அப்போ நான் ஒண்ணும் இல்லை, நான் வெறும் மண்ணு தான் ஆண்டவரே. உங்க கையில வந்தாதான், உங்க கையில வந்து அந்த மண்ணை நீங்க வணையும் போதுதான் நான் உபயோகமான பாத்திரமாக மாறுவேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை, அது வரைக்கும் என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, அது வரைக்கும் என் வாழ்க்கையில வெறுமைதான் இருந்துச்சு. என்ன செய்தாலும் அந்த வெறுமையை போக்குறதுக்கு என்னால முடியல. நான் குடிச்சு பார்த்தேன், சினிமா பார்த்து பார்த்தேன், பொம்பளைக்கு பின்னாடி அலைஞ்சு பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ததை சொல்றேன். இதெல்லாம் செஞ்சு ஏன் இதெல்லாம் நாம செய்யறோம்? எப்படியாவது எனக்கு சந்தோஷம் வேணும். அப்போ சந்தோஷம் வேணுன்ற போது அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இது மனுஷனுக்குள் எல்லாருக்குள்ளேயும் அந்த வெற்றிடம் இருக்கிறது. அத வெற்றிடத்தை ஒரு சில பேர் பண ஆசையினால நிரப்புவாங்க, சில பேர் பொருளாசையினால நிரப்புவாங்க. இப்படி அநேக காரியங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை, சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய அநேக காரியங்களை இன்னைக்கு ஏன் மனுஷன் தேடி போறான்னா அந்த வெறுமையை நிரப்புறதுக்கு தான். ஆனா இன்னைக்கு வெறுமை நிரப்பப்பட முடியல. ஏன்னா அந்த வெறுமை இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தால மட்டும்தான் நிரப்பப்பட முடியும். வேற எந்த ஒரு காரியமோ அந்த வெறுமையை நிரப்பவே முடியாது. அந்த கிரியை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடங்கினார். அவர் தொடங்கினவர் நிச்சயமாகவே முடிப்பார். அப்ப தொடங்கும் போது அது வெறும் மண்ணு தான். அந்த மண்ணை ஆண்டவர் தன்னுடைய மனசுல வச்சிருக்கிற அந்த திட்டம் நம்ம பார்க்கும்போது, அந்த மனிதனை பார்க்கும்போது, அந்த உங்களை என்னையும் தூரத்துல இருந்து பார்த்தவர், தான் என் கருவில இருந்து கண்டவர், அன்னைக்கே நம்மளை தெரிந்து கொண்டவர், அன்னைக்கிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே முன்குறித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய ரூபத்தை பார்க்கல, நம்முடைய அழகை பார்க்கல, நம்முடைய திறமையை பார்க்கல.
அதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு அந்த மண்ணுக்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த வெறுமனே இருக்கிற அந்த மண்ணை அவர் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிற திட்டத்தின்படி, எண்ணத்தின்படி உருவாக்கும்படியாக ஒரு நற்காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடங்கினவர் அவர் முடிவு பரியந்தம் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏன்னா அதுதான் அவருடைய தன்மை. ஆரம்பித்தவர் நிச்சயமாய் முடிப்பார். ஒரு ஆரம்பம் இருந்தா அது ஒரு நிச்சயமான முடிவு கண்டிப்பா இருக்கும். நாம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம், இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு இல்லையா? நிச்சயமாய் உண்டு. ஏன்னா நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காட்டுல மண்ணாக கிடந்த உன்னை எடுத்து உன்னை பதப்படுத்தி உன்னை அந்த வீல்ல வச்சு உன்னை உருவாக்கும் பொழுது நீ எந்த இடத்துல இருந்தங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எந்த இடத்துல இருந்தோம் என்று யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கேப்பாரற்று கிடந்தோம், யாரும் கவனிக்காமல் படாமல் இருந்தோம், யாரும் நம்மை நினைக்க கூட இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வை நம்மேல் பட்டது, அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. தூரத்திலிருந்து அவர் நம்மை நோக்கி பார்த்தார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் நம்மை நோக்கி பார்த்தவர் நம்மை அங்கிருந்து எடுத்தார். அங்கிருந்து நம்மை எடுத்து நம்மை உருவாக்குகிற தேவன். அவர் ஆரம்பித்தவர் நிச்சயமாக முடிப்பார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆரம்பிச்சவரு நிச்சயமா முடிப்பாரு. இந்த நம்பிக்கை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் தர வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது காரியம், நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில ஒப்பற்ற படைப்பு, காட்ஸ் மாஸ்டர் பீஸ் சொல்லுவாங்க. காட்ஸ் மாஸ்டர் பீஸ், தேவனுடைய ஒப்பற்ற படைப்பு. தேவனுடைய எல்லா படைப்பிலையும் அவர் மனிதனை படைக்கும் பொழுது வசனம் சொல்லுது, நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொன்னார். அப்ப அவருடைய சாயலில, அவருடைய ரூபத்துல உங்களை என்னையும் எதுக்கு உண்டாக்கினார்? உண்டாக்கினது மட்டுமில்ல, நம்முடைய வாழ்க்கையில அவரை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில அந்த நற்கிரியை தொடங்கினவர் எதுக்கு செய்யறாரு? வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2. மேலும் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. எதுக்காக? சத்தமா சொல்லுங்க, நற்கிரியைகள். சத்தமா சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சும்மா ஒண்ணும் பிடிக்கல. கைப்பிடிச்சு சொல்லுங்க, சும்மா பிடிக்கல, நற்கிரியை செய்வதற்காக உங்களை பிடிச்சிருக்கிறாரு. இப்ப வாசிங்க 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அந்த செய்கையில நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பரலோக ரெஜிஸ்டர்ல உங்க பேர் எழுதுறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறக்கிறது. முதல் தடவை தாயின் கருவில பிறக்கிறோம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறோம். என்னது அது? அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இயேசு சொன்னார் நிக்கோதேமியை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாய். மறுபடியும் பிறக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு, மறுபடியும் பிறக்கணுங்க. மறுபடியும் எப்படி பிறக்கிறது? மறுபடியும் எப்படி பிறக்கிறது? ஆவியினால நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நமக்காக ஒரு பிளான் இருக்குது. ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியர் ஒரு பிளான் போடுவார். அது பேர் என்ன சொல்லுவாங்க? ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளான் என்ன? இங்க தான் ஹாலு, இங்க தான் பெட்ரூம், இங்க செகண்ட் பெட்ரூம், இங்க கிச்சன், இங்க லிவிங் ரூம், இங்க தான்
பால்கனி, இங்க தான் நம்ம இந்த இடம், இதுதான் அதனுடைய கார்டன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு இன்ஜினியர் செய்கிறது போல ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுது நமக்காக ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சு அதன்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம எதுக்காக செய்யறாரா? நற்கிரியைகளை செய்யும்படியாக. அதே தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து பாத்தீங்கன்னா கரெக்டா எஸ்தருக்கு அப்புறம் இருக்கும். கரெக்டா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக, கரங்களை தட்டுவோமா, தமக்குரிய சொந்த ஜனங்களாக. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, வாசிக்க தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த சாராம்சம் நமக்கு புரியும். நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ சிலுவையில என்னுடைய பாவத்தை மட்டும் போக்குற, என்னுடைய சாபம் மட்டும் நீங்கல, என்னுடைய வியாதி மட்டும் நீங்கல, என்னை நற்கிரியை செய்யும்படியாக, என்னை சுத்திகரிக்கும்படியாக, என்னை பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றும்படியாக, தன்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றும்படியாகத்தான் சிலுவையில இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த பலியில பரிபூர்ணமான காரியம் இருக்குது. அந்த பலியிலே நம்ம சுத்திகரிக்க முடியும். போன வாரம் அந்த ஜெபத்தை நம்ம பார்த்தோம். இயேசுடைய ஜெபம்ன்ற செய்தியில என்ன கேட்டோம்? 17ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? போன வார சமாச்சாரத்தை கேட்டா இப்ப சொல்லி வாசிங்க. 17 இவ்வளவு நேரமா பழைய ஏற்பாடுல தேடுறீங்களா? யோவான் 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இங்க போட்டிருக்கார், பரிசுத்தமாக்கும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக, நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஆக்கும்படியாக, நம்மை நற்கிரியைகளை செய்யும்படியாக, மாற்றும்படியாக. இதெல்லாம் என்ன, எது செஞ்சது? அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ளாக பக்தி வைராக்கியம் வரணும். பக்கத்துல கைப்பிடிச்சு, வந்துச்சா கேளுங்க, வந்துச்சா பக்தி வைராக்கியம் வந்துச்சா? என்னங்க, எனக்கு ப்ரமோஷன் தான் வரும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு எப்ப சம்பளம் வரும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க புதுசா சொல்றீங்க பக்தி வைராக்கியம். இதெல்லாம் வச்சு என்னங்க பண்றது? பக்தி வைராக்கியம் சோறு போடுமா? அரிசி கொடுக்குமா? அன்பானவர்களே, நம்மை வாழ வைக்கும் இந்த தேவ வசனம், நம்மை வாழ வைக்கும். பாருங்க, எங்கேயோ குப்பையில யாரும் பார்க்காம கண்டுக்காம இருந்த அந்த மண்ணை எடுத்து அழகா அதை வணைஞ்சி ஒரு அழகான பாத்திரமா ஒரு அல்மாரியில வைக்கும் போது அதுக்கு நல்ல அலங்காரம், அதுக்கு நல்ல பெயிண்ட் அடிச்சு அலங்காரப்படுத்தி அதை வைக்கும் போது அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனா மாறுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்தானம் எங்க? அந்த மண்ணுடைய ஸ்தானம் எங்க? ஏதோ ஒரு காட்டு பகுதியில், ஏதோ ஒரு யாருமே கண்டுக்காத ஒரு இடத்துல. அப்படி ஒரு இடத்துல இருந்த நம்மை அவர் அழகாக எடுத்து ஒரு நல்ல பாத்திரமாக நம்மை வணைந்து எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் மாற்ற நினைக்கிறார். உபயோகம் உள்ள, ஒன்னுத்துக்கும் உதவாத மண்ணா இருந்த நம்மை உபயோகம் உள்ள பாத்திரமாக மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஒன்னும் முடியாதவன், எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு ஒன்னும் வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நாம் தேவனுடைய கரங்கள்ல இருக்கிறோம். அந்த வார்த்தையை நான் சொல்ல மறந்துட்டேன், வாசிக்கலாம். எரேமியா 18 அப்போ ஒரு வசனத்தை எரேமியாவுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை வாசிச்சிருவோம். இப்ப திடீர்னு ஞாபகம் வருது, வாசிக்கலாம். எரேமியா 18 .
இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் யார் கையில இருக்கிறோம்? யார் கையில இருக்கிறோம்? உருவாக்குகிறவருடைய கரங்கள்ல இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? உருவாக்குகிற கரங்கள், நமக்காக வணைகிற ஒரு கரங்கள், நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு கரங்கள்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. அதனாலதான் தேவனின் செயலா இருக்கிறோம். காட்ஸ் மாஸ்டர் பீஸ் சொல்றோம். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை படிக்க படிக்க அப்படியே உற்சாகமா இருந்தது. நீங்களும் நானும் தேவனுடைய கைவேலையா இருக்கிறோம். அப்படி பார்த்து பார்த்து செஞ்சவர் விட்டுருவாரா? பார்த்து பார்த்து நம்மை செதுக்கினவர் நம்மளை விட்டு விடுவாரா? நிச்சயமா விட மாட்டார். ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு தேவையானதெல்லாம் செய்து நம்மை கொண்டும் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார் தான் நம்முடைய தேவன். அதான் நம்ம பார்க்க போற மூணாவது தலைப்பு. இரண்டாவது தலைப்பு என்ன? இரண்டாவது தலைப்பு என்ன? காட்ஸ் மாஸ்டர்பீஸ். அப்பா நல்ல வேளை தூங்கல. மூணாவது, நேர்த்தியாய் முடிப்பவர், பெர்ஃபெக்ட் ஃபினிஷர். வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்த கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. ஆண்டவர் செய்யறத கண்டுபிடிக்கவே முடியாது. நிறைய நேரத்தில் நமக்கு அதான பிரச்சனை. என்னதான் நடக்க போதோ என் வாழ்க்கையில, போற போக்க பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே, எங்க போறேன்னே தெரியலையே, என்ன ஆகும்னே தெரியலையே, எப்படி ஆகும்னே தெரியலையே, நம்பிக்கையே இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு தெரியுது. ஏன்னா அது ஆரம்பத்துல வெறும் மண்ணா இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் யார் கைகள்ல இருக்கிறேன்? தேவனுடைய கரங்கள்ல. நான் மண்ணா இருந்தாலும் உதவாம இருந்தாலும், நான் ஒன்றதுக்கு உதவாம இருந்தாலும், ஆனா இன்னைக்கு நான் சகலத்தையும் உருவாக்குறவருடைய கரத்துல இருக்கிறேன். என்னை கொண்டு அவர் அற்புதங்களை செய்வார். நம்புறவங்க மாத்த ஒரு அலையில சொல்லலாமா? ஏன்னா நாம உருவாக்குறவருடைய கரங்கள்ல இருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் அதினதின் காலத்துல. இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நமக்கெல்லாம் என்ன பண்ணும்? இப்ப நமக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மாவு, இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி எல்லாம் வந்துருச்சு. அரை வேக்காடான சப்பாத்தி எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் அரை வேக்காடான சப்பாத்தி? நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் போனீங்கன்னா பாதி சுட்ட பரோட்டா அங்க இருக்கும், பாதி சுட்ட சப்பாத்தி இருக்கும். வீட்டுக்கு வந்து சும்மா 2 தடவை தோசைகளை திருப்பி போட்டா சப்பாத்தி சாப்பிட்டுடலாம். ஏன்னா நம்ம இப்படி சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ ஏன்னா காத்திருக்கிறதே நமக்கு இல்லை. இப்போ மொபைல் கூட பாருங்க, கொஞ்சம் என்னன்னா நமக்கு நெட்வொர்க் வரலன்னா பார்க்கணுமே. கோவம்லாம் மொபைல் மேல வரும். சிக்னலே வரமாட்டேங்குது. நெட்வொர்க் ஃபாஸ்டாவே இல்லை, நெட்டு ஃபாஸ்டாவே இல்லை. 2G போச்சு, 3G போச்சு, 4G போச்சு, இப்போ 5G வருது. ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்? உலகம் அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆனா அது என்னைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. தேவனை நம்புற நாம, தேவனை விசுவாசிக்கிற நாம, அவருடைய காலங்களுக்கு, அவருடைய நேரங்களுக்கு தான் காத்திருக்கணும். அப்பதான் அது நேர்த்தியா இருக்கும். சொல்லுங்க, நேர்த்தியா வேணும்னா
சிறந்தது வேணும்னா ஆண்டவருடைய அட்டவணைப்படி, காட்ஸ் டைம் டேபிள் படி தான் நடக்கும். நீங்க நினைக்கிற நேரத்துல எல்லாம் நடக்காது. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு உடனே தாங்க ஆண்டவரே, இப்பவே செய்யுங்க, என்னால தாங்க முடியல, என்னால பொறுக்க முடியல, என்னால இப்படி இருக்க முடியல, என்னால சகிக்க முடியல. இதுதான் நம்முடைய பேச்சா இருக்கு, நம்முடைய ஏக்கமா இருக்கு, நிறைய நேரத்துல நம்முடைய கண்ணீரா இருக்கு. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் அழகாய் சிறந்ததை நமக்கு கொடுக்கிற தேவன். ஒரு நாளும் நமக்கு அற்பமானதை அறகுறையானதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பவுமே சிறந்ததை கொடுக்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். அதை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது நடந்து கையில வரும் பொழுது, அதை என் கண்ணால பார்க்கும் பொழுது நான் பிரமிக்கும்படியாக, நான் ஆச்சரியப்படும்படியாக என் இருதயத்துல ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், ஆண்டவரே உமக்கு நன்றி. அது மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா அது நம்மை பிரமிக்கத்தக்கதான செயலை ஆண்டவர் செய்வார். அவர் அதன் காலத்துல செய்வார். பாருங்க, இப்போ ஒரு சில மனுஷர்களை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். அவங்க வாழ்க்கையில எப்படி ஆரம்பித்தாரு, எப்படி முடிச்சாரு, கடகடன்னு பார்த்துடலாம். வாசிக்கலாம், முதல்ல வாசிக்கலாம். ஆபிரகாமினுடைய அழைப்பை பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். புறப்பட்டாரா? புறப்பட்டாரா இல்லையா? நம்மள மாதிரிலாம் கேள்வி கேட்கிறேன். எந்த பக்கம் போனா ஆண்டவரே? பஸ் இருக்குமா ஆண்டவரே? ட்ரெயின் இருக்குமா ஆண்டவரே? ட்ரெயின்ல பர்த் இருக்குமா ஆண்டவரே? ஜன்னலோர சீட்டு கிடைக்குமா ஆண்டவரே? இதெல்லாம் ஆபிரகாம் கேட்கல. கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர். எத்தனை? 1600 கிலோமீட்டர் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு எந்த திசையில அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. எங்கேயா போறேன்? தெரியாது. எந்த பக்கம் போறேன்? தெரியாது. எத்தனை நாள் போவேன்? தெரியாது. நீ போற இடம் தெரியாது. ஒண்ணுமே தெரியாம எங்கேயா போற? ஆண்டவர் அழைச்சாரு, போறேன். ஆரம்பித்தாரு, முடிச்சுட்டா. முடிக்காம விட்டாரா? அவர் சொன்னபடியா. 2ஆம் வசனம் வாசிங்க, 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நடந்துச்சா நடக்கலையா? அப்படி நம்புறவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதை. எல்லாம் சொல்லி இருக்கீங்க இல்லையா? அப்படியே பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ளாக? ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நடந்துச்சா? நம்புறீங்களா? சரி, அடுத்தது வாசிக்கலாம். மோசே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். எங்க அனுப்புறாரு? இஸ்ரவேலுடைய மக்களை, அந்த மக்களை நீ அழைத்து வருவதற்கு உன்னை தலைவனாக்கும்படி வான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டவர் விட்டுட்டாரா? விட்டாரா? விடவே இல்லை. அவன் சொன்னான், ஆண்டவரே என்னால முடியாது, நான் திக்குவாயி, நான் நான் உடையவன், என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, என்னால சரியா பேச முடியாது. அப்படியெல்லாம் அவன் சொன்னா கூட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பித்த கிரியை செய்து முடித்தார். உன்னை கொண்டு இஸ்ரேல் மக்களை நான் வழி நடத்தி அவளுக்கு நான் கொடுப்பேன் என்ற தேசத்துக்கு கொண்டு செல்வேன்னு சொன்ன போது அவரை கொண்டு, மோசேவை கொண்டு அவர் செய்தார். ஆரம்பித்தவர் முடிச்சாரா இல்லையா? நம்புறவங்க எல்லாம் வெரி குட். 3வது வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 5:6. நீ உயிரோடு இருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடி நான் மோசேயோடு இருந்தது நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று நான் கொடுக்கிறேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பங்கிட்டானா இல்லையா? நம்புறவங்கெல்லாம் சத்தமா பங்கிட்டு கொடுத்தாரா? எத்தனை கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தாரு? செஞ்சாரா? நடந்துச்சா? ஓகே, அடுத்தது வாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டுல 3 பேரை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டுல 2 பேர். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்களை என்ன பிடிக்கிறேன்னு மனுஷரை நேத்து வரைக்கும் என்ன பிடிச்சிட்டு இருந்தாங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கள. இன்னைக்கு என்ன பிடிக்க போற? மனுஷரை பிடிக்கிற மாத்துவேன்னு சொன்னார். செஞ்சாரா? பேதுருவை பார்த்து செஞ்சாரா? பேதுரு வாழ்க்கையில செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? ஒரே பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை பேரு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கம் பண்ணாரு. தெரியாதா? அடுத்தது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இது பைபிள் இல்லையேன்றீங்களா? போய் படிச்சு பாருங்க, தெரியும். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். மனுஷரை பிடிச்சிட்டாரா? மீன் பிடிச்சவர மனுஷரை பிடிக்கிற மாத்தினாரா? ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? நடந்துதா நடக்கலையா? நம்புறவங்க எல்லாம் சத்தமா. இப்ப அடுத்தது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். செஞ்சாரா இல்லையா? ராஜாக்கு முன்னாடி நின்னாரா? புறஜாதிகளுக்கு முன்னாடி நின்னாரா? இஸ்ரவேலுடைய புத்திரருக்கு முன்னாடி நின்னாரா? இயேசுடைய நாமத்தை சொன்னாரா? எத்தனை சபையை உண்டாக்குனாரு? நிறைய சபையை உண்டாக்குனார் இல்லையா? எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்காரு புதிய ஏற்பாடுல? 13 நிருபங்களை எழுதியிருக்காரு. சொன்னது நடந்துச்சா இல்லையா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புனா இப்ப நம்ம கதைக்கு வருவோம். உங்களை அழைச்சது யாரு? எப்படி இருந்தீங்க? நாசமா போயிருந்தோம் இல்லையா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நம்ம புரியுற மாதிரி சொன்னா நாசமா போயிருப்பேன். ஏசு இல்லைன்னா நாசமா போயிருப்பேன். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, இது நம்ம பார்த்தவங்க எல்லாருடைய சரித்திரமும் எப்ப நடந்துச்சு? பல 1000 வருஷங்கள் முன்னாடி நடந்துச்சு. இன்னைக்கு அதை வாசிச்சு முடிச்சிட்டோம். அப்படி சொன்னாரு, செஞ்சு முடிச்சாரு. மோசே வாழ்க்கையில சொன்னாரு, செய்து முடிச்சாரு. யோசுவா வாழ்க்கையில சொன்னாரு, செய்து முடிச்சாரு. ஆனா அது நடக்கிற ப்ராசஸ் எத்தனை வருஷம் முன்னாடி? எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நேரங்கள் ஆச்சு. ஆனா சொன்னதை செய்து முடித்தார். அதே போலதான் இன்னைக்கு நாம கடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளா போயிட்டே இருக்கோம். எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? ஆண்டவர் நமக்காக ஆரம்பித்த அந்த நற்கிரியை முடிக்கிற அந்த முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப அல்லேலூயா காணுமே. இதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ரெடிமேட் சாப்பிட்டு பழகிட்டோம். அதுதாங்க விசுவாசம். ஏன்னா அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார். நமக்கு தான் இன்னைக்கு என்ன இல்லை? நடக்குமா நடக்காதா? சொன்னார்தான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், கண்ணீர் விட்டு அழுதேன், சொன்னார்தான், நான் நடக்கலையே. பாதி கிணறு கூட தாண்டலையே. அன்பானவர்களே,
நாம இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை தான் பார்க்கிறோம். அதனால்தான் அவங்க எல்லாருமே வாக்கு தத்தங்களை பார்த்தார். வாசிக்கலாமா? அந்த வசனத்தை பார்த்து முடிச்சிடலாம். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதின நிருபம். வாசிக்கலாம். 11, 38, 39, 40. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் உலகம் அவர்களுக்கு, அதுக்கு முன்னாடி வாசிச்சா பார்க்கலாம். வேறு சிலர் 36ல இருந்து வாசிக்கலாம். வேறு சிலர் ஆ, நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுபட்டார்கள், வாளால் அறுப்புட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் செம்மையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அடைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க. அடையல. ஆபிரகாமுக்கு சொன்னது நடந்துச்சா? அவன் பார்த்தானா? பூமியில எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னத ஆபிரகாம் பார்த்தானா? பார்க்கல. ஆனாலும் என்ன பண்ணா? விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நம்பி போனான். வாசிங்க கடைசி வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்த அவர்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க? நாம் பார்க்கிற ஜாதிகள்லாம் ஒரு நாள் என் கண்ணால பார்க்கிற அந்த நாள் வர வரைக்கும், தேவன் அந்த நாளை கொண்டு வர வரைக்கும் நான் அந்த நாளுக்காக காத்திருப்பேன்னு விசுவாசத்தோடு அன்னைக்கு ஆபிரகாம் நடந்தார். அடையாம போனாலும் விசுவாசத்தை விடல. அப்போ அடைஞ்சவங்களோட கூட்டத்தை பார்க்கலாமா? 33ஆம் வசனம், அதே அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உத்திரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், முறியடித்தார்கள். போதும். இந்த கூட்டம் ஜெயித்த கூட்டம். இன்னொரு கூட்டம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அது பார்க்காத கூட்டம். அதனால தோத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தாங்க, ஒரு சில பேர் பார்க்கல. ஆனா 2 பேரும் எதை நோக்கி போனாங்க? வாக்குத்தத்தங்களை பார்த்து. நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். சங்கீதம் 2:8. அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்த அப்புறமா தான் நான் இந்த ஊழியத்துக்கே வர ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் மாட்டேன்னு சொன்னேன். என்னால முடியாது, நீங்க வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் ஆண்டவரோட முரடு பிடிச்சேன். ஆனா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அங்க அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஜாதிகளே உனக்கு சுதந்திரமாய், பூமியின் எல்லைகளே உனக்கு சொந்தமா. நடந்துச்சா? அதெல்லாம் வந்துதான் இந்த இடம் பத்தாது. நடந்துச்சா? நடக்கல. நடக்குமா? என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும். நான் இருப்பேனா? தெரியாது. நான் பார்ப்பேனா? தெரியாது. எப்ப நடக்கும்? தெரியாது. ஆனால் வாக்குத்தத்தத்தை நம்பிதான் போறோம். ஏன் தெரியுமா? ஆரம்பித்தவர் அவர்.
நிச்சயமா முடிப்பார். நான் இருக்கிறேனோ இல்லையோ, நான் இருக்கிறேனோ இல்லையோ, என் குடும்பம் இங்கே இருக்குதோ இல்லையோ, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். என்னை ஆரம்பித்தவர் அவர். அன்பானவர்களே, இந்த தேவன் நம்ப தகுந்தவர். உங்க வாழ்க்கையில இந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை, உங்க வாழ்க்கையில சமாதானத்தை, நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை கொடுத்தவர், ஆரம்பித்தவர், அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1:6. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கையில பைபிள் எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து நின்று சத்தமா அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1:5. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு, எல்லாம் சத்தமா சேர்ந்து நாம் வாசிக்கலாம். நான் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. அந்த நம்புங்க, உங்க வாழ்க்கையில அந்த நற்கிரியை துவங்கினவர் நிச்சயமாய் முடிப்பார். நம்ம அப்படியே ஒரு பாடலை நாம் பாட போறோம். இந்த நற்கிரியை நமக்குள்ள தொடங்கினவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார்.